பழைய சோறு பல்வேறு நோய்களை குணமாக்கும் என்று சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை ஆய்வில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பழைய சோற்றின் நன்மை குறித்து இரைப்பை குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சரவணனிடம் நமது செய்தியாளர் பத்மபிரியா கலந்துரையாடியதை தற்போது பார்க்கலாம். தமிழ்ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பாரம்பரியமாக சாப்பிட்டுட்டு வந்த பழைய சோறை தினமும் காலை உணவாக நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சமீபத்தில் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் ஒரு ஆராய்ச்சி செஞ்சு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட விவரிக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காரு இரைப்பை குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சரவணன். அவர்கள்கிட்ட விரிவாக தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், இப்போது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு கேஸ்ட்ரோ டாக்டராக இது எந்த அளவுக்கு ஒரு உண்மைத்தன்மையான விஷயம்? பழைய சோறு சாப்பிட்டா நம்ம உடல் நோய்கள் எப்படி சரியாகும்? அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள். இப்போ நம்ம பழைய சோறுன்றது நம்மளுடைய பாரம்பரிய உணவு மட்டும் இல்லை, பாரம்பரிய பழக்கம். மீந்து போன உணவை நம்ம சட்டியில் ஊற வச்சு அது ஒரு 12 மணி நேரம் ஃபெர்மெண்ட் பண்ணுறோம், அதாவது நொதித்தல். அந்த ப்ராசஸ் ஆக சொல்லும்போது அதில் இருக்கிற அரிசியில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் சத்துக்கள் எல்லாம் நமக்கு அதிகமாக மல்டிப்ளை ஆகுது. இதுதான் நமக்கு அதிகமான நியூட்ரிஷன்ஸு, பயோ ஆக்டிவ் காம்போனன்ட்ஸு, இது மட்டும் இல்லாமல் நிறைய பலனை கொடுக்கக்கூடிய லாக்டோ ஆசிட் பெசிலஸ்ன்ற நம்ம கட்டில் இருக்கிற மைக்ரோப்ஸ் அதிகமாக உற்பத்தி பண்ணுகிறது. அதாவது உங்களுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய வயிற்றில், அதுவும் கட் ஹெல்த்து, நம்மளுக்கு குடலில் இருக்கக்கூடிய உள்புறம் லைனிங் இருக்குங்களா, அதில் ஃபுல்லாகவே அந்த கொலனோசைட்டுன்றதுக்கு நல்ல ஒரு உணவை கொடுக்கக்கூடிய காம்போனன்ட்ஸும் இதில் பிரித்து எடுத்திருக்கிறார்கள். சார், இப்போது இந்த பழைய சோறில் பார்த்தோம்னா நிறைய ரைஸ் இருக்கும். ஸோ இந்த பழைய சோறு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாமா? அவங்க அப்படி சாப்பிட்டுட்டு வந்தால் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகாதா சார்? இதை பற்றியான ஒரு புரிதல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. முக்கியமாக சுகர் பேஷண்ட்டுக்கு நம்ம ரைஸு, ஒயிட் ரைஸு அது எல்லாமே கெடுதல் அப்படின்றது ஒரு அபிப்பிராயம் இருக்குது. எல்லாமே ஒரு மாட்ரேஷன், அதாவது அளவு ஒரு பேலன்ஸ்டாக எடுக்க சொல்லும்போது நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் தான். முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது. கருப்பு கவுனி, மாப்பிளை சம்பா, இந்த மாதிரி பிக்மெண்டட் ரைஸ் வெரைட்டி இருக்குது. இந்த ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸை உடனே சுகர் லெவலை ஏற்றாது. இதனால் இவங்களுக்கு சுகர் அந்தளவுக்கு ஏறாது. சார், இப்போ நிறைய பேர் பழைய சோறு அப்படின்னா கூட கருவாடு, இந்த மாதிரி நிறைய சைட் டிஷ் வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் இதனால் அளவுக்கு அதிகமாக இந்த உப்பு நம்ம உடம்புல சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பழைய சோறு சாப்பிட்டாலும் அது கூட என்ன மாதிரியான உணவுகளை சேர்த்து சாப்பிட்றது நல்லது? நீங்கள் எதை அட்வைஸ் பண்ணுவீங்க? அதான் இப்போ நம்ம பழங்காலத்தில் நம்ம பழஞ்சோறு சாப்பிடுவாங்க. ஏன்னா சால்ட்டு அதிகமான கண்டென்ட் இருக்குது. இன்க்ரீஸ்டு சால்ட் கேன்சரை உண்டு பண்ணும். இந்த சட்டியில் இப்போ எர்த்தன் பாட் அதில் வைக்க சொல்லும்போது அதில் இருக்கிற மைக்ரோபோர்ஸ், சிறு துளைகள் மூலமாக இந்த காற்று உள்ளே போய் இந்த ஃபெர்மெண்டேஷன்ஸை ப்ராசஸை கரெக்டாக வச்சுரும். இதே ஒரு சில்வர் பாத்திரத்தில் வைக்கிறோம், பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வைக்கிறோன்னா இந்த நொதித்தல் இல்லாமல் ஊசி போய் அதுக்கு வயிறு கட்டியே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த பழைய சோறில் ஜிங்க் அண்ட் அயன் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது அயன் இருக்குது அப்படின்னா இது பெண்களுடைய ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு நல்லது? பெண்களுக்கு வரக்கூடிய இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம், பிசிஓடி, இதெல்லாமே நம்ம ரெகுலராக பழைய சோறை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது சரியாகுமா? கட்டு ரொம்ப செகண்ட் பிரெயின். அதே மாதிரி பெண்களுக்கும் அவங்களுடைய ஜெனிட்டல்ஸில் ஒரு நல்ல மைக்ரோஃப்ளோரா, லாக்டோபேசிலஸை பேலன்ஸ் பண்ணக்கூடியது இந்த பழைய சோறுன்ற பழைய கஞ்சி. அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் கம்மியாகுது, வஜைனல் இன்ஃபெக்ஷன் கம்மியாகும். இன்ஃபேக்ட் கருவுற்ற பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ நம்ம ஹார்மோனல் பேலன்ஸை இது பண்ணுது. ஃபீட்டல் இன்ஃபெக்ஷன், அது குழந்தைகளுக்கான இன்ஃபெக்ஷனை கம்மி பண்ணிக்கிறது ஆராய்ச்சி பூர்வமாக பண்ணியிருக்காங்க. சார், இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்சி தலைமுறையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காஸ்மெட்டிக்ஸ்லேயே இந்த ரைஸ் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பழைய சோறு நம்ம ஸ்கின் அண்ட் ஹேருக்கும் இது பெனிஃபிஷியலாக இருக்குமா? இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம 80s 90s இருக்கவங்க கூட ஓகே, இந்த 2K கிட்ஸ் ஜென்சிக்கு இதோடைய பயன்கள், இதோட பெனிஃபிட்ஸ் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு யங் ஜென்ரேஷனாக இப்போது நம்மளுக்கு ஒரு அழகாக இருக்கணும், நல்ல ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணோம், இப்போ அவங்களுக்கும் இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும்.
நல்ல ஒரு லுக்கு ப்ளஸ் வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்டோட நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக டைனமிக்காக இருக்கணும்னா நம்ம இந்த எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பழைய சோறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாட்டிலையும் இதை ஒரு போற்றக்கூடிய பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடித்த நம்மளுடைய பாரம்பரிய பழக்கம் பாரம்பரிய உணவை நம்ம காப்போம் போற்றுவோம். அதனால் ஆரோக்கியத்தை மட்டும் இல்லாமல் அழகையும் கூட்டி நலத்தோடு வாழ வேண்டும். பழைய சோறுடைய மருத்துவ பயன்கள் பற்றி எங்களோட நேயர்களுக்கு வழங்கியமைக்கு நன்றி சார். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.